மாசமா இருக்கு, என் மருமக மாசமா இருக்கு, என் புள்ள வந்து பார்த்துட்டு செத்து போயிட்டான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனை. இப்படி விலகி வீட்டுக்கு போகலான்னு விலகும் போது இந்த தட்டிக்கிட்ட எல்லாம் இடிச்சு விழுந்து அந்த 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் உயிரே இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கரண்ட் கம்பி மேல ஃபுல்லா ஏறி இருக்காங்க. போன் பண்ணி ஊர் மக்கள் தான் சொல்லிருக்காங்க கரண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஓ பாருங்க, இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க பாருங்க. ஊர் மக்கள் தான் சொல்லிருக்காங்க, இவ்வளவு பேர் வராங்க, எங்களுக்கு பயமா இருக்குன்னு ஆஃப் பண்ண சொல்லிருக்காங்க. உங்க சொன்ன டைம் படியே 3 மணிக்கு என்னமோ வரணும் போல அவரு அந்த இடத்துக்கு. ஆனா வந்திருக்காரு 7 மணிக்கு. 7 மணிக்கு வந்திருக்காரு. இருட்டிச்சு, ஃபுல்லா இருட்டின போது உள்ள வராரு. 7 மணி, கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா 12:45க்கு அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆமா 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 11 மணில இருந்து 12:45 பேசுற மாதிரி தான் தாவேக்காவோட பர்மிஷன் போட்டுருக்காங்க. எவ்வளவு நேரம் நிப்பா? இவன் என்னன்னா விலகி போயிட்டா திரும்ப வந்து அவரை பார்க்க முடியாது. சாப்பாடு கிடையாது, தண்ணி இல்லாம நீங்க எவ்வளவு நேரம் சார் இருக்கீங்க? பச்சையா சொன்ன, நானே விஜய் ரசிகர் தானே, நானே விஜய் ரசிகர் தான் சார். ஓ நான் விஜய் ரசிகருங்கிறதுக்காக எத்தனை பேர் திட்டு வாங்கிருக்கேன்னு எனக்கு தெரியும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது. சரியா? எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, அங்க நின்னவன் எனக்கும் அண்ணன் தம்பி தானே, ஆமா என்ன மாதிரி தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்குமா? விஜய் முழு பொறுப்பை எடுத்துக்கணும். என்னன்னா, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தும் பொழுது அரசியல் கட்சி இப்படிதான் தொடங்கணும்னு உங்கள்ட்ட எந்த அடிப்படையுமே இல்லாம துவங்கிட்டீங்க. உங்க இதுல வந்து யார் ஆபீஸ் பேரஸ்ன்னு யாருக்கும் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு தனி ஒரு ஆளா நின்றீங்க இல்ல? அப்ப நீங்க இதுக்கும் நீங்க தனி ஒரு ஆளா பொறுப்பெடுத்து அங்க பேசுற ஒவ்வொருத்தவங்களும் என்ன பேசுறாங்க? என் புருஷனை விட அவரு முக்கியம், நான் செத்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து அவரை பார்த்தே தீருவேன். இந்த வார்த்தையோட விளைவு எங்க வந்து நிக்குது? இந்த வார்த்தையோட விளைவு எங்க வந்து நிக்குது? அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான திரைத்துறை ஆளுமை இயக்குனர் திரு கௌதமராஜ் அவர்கள். வணக்கம். உங்களை அழைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. நீங்க சினிமா துறை சார்ந்த இயக்குனர் மட்டுமல்ல, அவ்வப்போது பல்வேறு மேடைகளில் அரசியல் மேடைகள் கூட தோன்றி பேசுகிறீர்கள். சமூக நீதியின் பக்கம் இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப சினிமாவையும் அரசியல் சேர்த்து பார்த்து புரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறோம். மிக முக்கியமாக நேற்று கரூரில் 39 பேர் இதுவரை சொல்லியிருக்கிறார்கள். 40 தாண்டும் என்று வரக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? முதல்ல சினிமா வேறு அரசியல் வேறு என்று பிரித்து பார்த்து பகுத்து பார்க்கக்கூடிய மனப்போக்கம் இன்னும் தமிழர்களிடையே வளரவில்லையா? ஏன் குழந்தைய கூட தூக்கிட்டு போய் இறந்துருக்கான்றது நெஞ்சம் சொல்லவே பதபதைக்கிறது. அதுல ஒருத்தர் பேட்டியை பார்க்கிறோம். குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய 2 குழந்தையும் போயிடுச்சு, என் மனைவியும் போயிடுச்சுங்கிறாரு. இது எதை உணர்த்தது? முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தியை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே பட்டுன்னு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நான் ஒரு கூட்டத்துலதான் இருந்தேன், அரசியல் கூட்டம் தான் அது. ஒரு நம்ம இயக்கத்தோட ஒரு கூட்டத்துக்காக நான் போயிருந்தேன், பேசிட்டு இருந்தேன். எதேச்சா அப்பதான் மொபைல் எடுத்து பாக்குறேன். பார்த்தோன்னா அப்போ 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. நான் அப்ப பேசக்கூட இல்லை, மேடையில ஏறி பேசக்கூட இல்லை. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அங்க மேடைக்கு அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போய் மேடைக்கு போய் பேச போனா என்னால பேச்சே வரல. ஏன்னா அந்த அவ்வளவு பதற்றம் ஆயிடுச்சு. அதுல இருந்து அந்த வீடியோஸ் அந்த லைவ் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே பதச்சு போயிடுச்சு. எனக்கு அந்த டைம்ல அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம, ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும், என்ன ஆச்சுன்னு புரியல. வேற ஏதாவது பெரிய ஆக்சிடென்டா என்னன்னு எனக்கு புரியவே. சரி, அப்ப வந்துட்டு உடனடியா நான் மேடையை விட்டு இறங்கி போயிட்டு அதை தேடி பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாரும் அந்த பதற்றமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த பேருக்கு அந்த பதற்றம் வந்து தொத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. என்னன்னா, ஒரு அரசியல் கூட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்ததா நான் சமீபத்துல கேள்விப்படவே இல்லை. எங்கேயுமே இப்படி ஒரு செய்தியை நம்ம கேட்டதே இல்லை. அப்படியே எடுத்துட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் அப்படியே பறந்துகிட்டு இருக்குது. ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி, ஏதோ தீ கொளுத்தி எங்கேயோ ஒரு நடந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆளுங்க போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து மேடையில அந்த இதுல பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என் குழந்தை இறந்து போச்சு, எனக்கு கூட வந்தவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கத்தி கதறி என் பிள்ளை இறந்துட்டானேன்னு கதறாங்க. எனக்கு அப்படியே அது கொஞ்ச நேரம் அதை ஸ்டடி பண்ணவே முடியல. பார்த்தா உடனடியா பார்த்தா வர்ற செய்திகள் பார்த்தா இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கான கேப் வர்றதுக்குள்ள மாறி மாறி அரசியல் கருத்துக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு. ஒரு மரணத்தை
போய் அதை வந்து அந்த விஷயத்த சரியா ஐடென்டிஃபை பண்ண கூட முடியாத அளவுக்கு தமிழ் சொசைட்டி இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ முதலுக்கு ஒரு மரணம்ங்கிறது எளிமையானதா? ஒரு மரணம்ங்கிறது ஏதோ ஒரு செய்தியா நமக்கு இருக்கலாம். அந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. அங்கிருந்து அதை அப்படியே நான் பொறுமையா பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் அது தெரியுது. இவர் விஜய் வந்து பேசின ஒரு கூட்டத்துல நடந்த நெரிசல் காரணமா இவ்வளவு பெரிய மரணம்னு சொல்றாங்க. உடனே நமக்கும் 1008 அனுமானம் வருது. என்ன பிரச்சனையாச்சு, எதுக்குள்ள தேடி இருப்பாங்கன்ட்டு உள்ள போய் உடனடியா பாக்குறேன். நைட்டெல்லாம் தூக்கமே போச்சு எனக்கு. எத்தனை மணி வரை முடிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கேன். அவ்வளவு பதற்றமா இருக்கு உள்ளுக்குள்ள. ஏன்னா அவர் என்ன பேசுறாரு, அவருடைய அரசியல் என்ன, அதுக்குள்ள எல்லாம் நான் இன்ன வரைக்கும் எந்த இன்டர்வியூமே எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, நான் பேசவே மாட்டேன். ஏன்னா அவர் புதுசா ஒருத்தர் வரும் பொழுது அவரை வந்து நான் குறைஞ்சபட்சமா நக்கீரன்ல ஒரு பேட்டி கொடுக்கும்போது மட்டும் நான் சொன்னேன், கொஞ்சம் உங்க பசங்க வந்து நெறிப்படுத்திக்கோங்க, அரசியல் படுத்திக்கிட்டு கொண்டுட்டு போங்க. ஏன்னா ஒரு இளைஞர் பட்டாளம் பெருசா உங்களை நம்பி இருக்கும்போது உங்களுடைய வருகை வந்து புதுசா இருந்தா சந்தோஷம் தான், ஆனா வந்து அதை மட்டும் நெறிப்படுத்திட்டு கூட்டிட்டு போங்கன்னு மட்டும் தான் நான் ஒரு பாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு என்னன்னா ஒரு அவங்களுக்குன்னு எந்த கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு அமைப்பா வந்து அது வந்து திரளுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த சோசியல் மீடியாவுல வந்து அவங்க பண்ற ஒருத்தர் பேசினா கூட, எதிர்த்து பேசினா கூட அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கள வந்து பயங்கரமா காத்தரமா வந்து அவங்கள தாக்குறது இந்த சூழலை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு செக்டாரா மட்டுமே இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான கூட்டங்களை இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுவும் ஸ்பெஷலா இந்த சனிக்கிழமை தான் அந்த கூட்டத்தை கூட்டணுங்கிற ஒரு செயல்பாடையும் அவங்க வகுத்து அதை நோக்கி மட்டுமே ஒரு வரிசைப்படுத்தி, ஏன்னா இவங்களுக்கு முழுக்க அந்த ரசிகர்கள் வந்து மூலதனம். அவங்களுக்கு வந்து அந்த ரசிகர்களை வந்து ஒரு கேபிட்டலிசமா வச்சுக்கிட்டு, அது ஒரு கேபிட்டலிஸ்டிக்கல் போர்ஸா வச்சுக்கிட்டு அந்த மூலதனத்தை வச்சு எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறாங்கல்ல. ஒண்ணு நீங்க அரசியலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டா தாராளமா வாங்க, இது எல்லாமே திறந்துதான் கிடக்கு. உங்களுக்கு மக்களுடைய பிரதிநிதி தான் இங்க வந்து உங்களுக்கான கொள்கைகள்லாம் தாராளமா செய்யுங்க. ஆனா நீங்க இவங்களை இந்த கூட்டம் கூடுறாங்க இல்லையா, கூடின கூட்டத்தை காமிச்சு அதை வந்து ஒரு பெரிய முதலீடா வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாரும் ஈர்த்து ஒரு பெரிய அரசியல் பண்ணி அதிகாரத்தன் வரணும்ங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே வச்சதுக்கான விளைவுதான். அதுக்கான விளைவுதான் நேற்று நடந்தது. அப்படியே நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு பதறுது. ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு அதுல பாதிக்கப்பட்டவங்க வேற ஒண்ணு சொல்றாங்க. ஆனா இயல்பா நடந்தது என்னன்னு கேட்டா அது இன்னும் அப்படியே குமுறுது. அங்க இருக்க பத்திரிக்காரங்க எல்லாரும் இந்த நிகழ்வு இப்ப ஏற்கனவே நடந்த எல்லா ஊர்களையும் நடந்திருக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. எங்கெல்லாம் நடந்திருக்கும் அங்க எல்லாம் போய் பாருங்களேன். நடந்த அந்த கூட்டங்கள் நடந்த அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா அந்த இடமே பெரிய ஏதோ சந்தை நடந்த மாதிரி இருக்கு. அப்படியே அங்க இருக்கிற பக்கத்துல உள்ள எல்லா இடங்களுக்கும் சேதம். அப்படி இப்படின்னு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த பசங்க வந்து ஒரு அரசியல் புதிய ஒரு அரசியல் களத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியா மாத்தி வச்சிருக்காரு. எந்த விதத்திலையும் அதை வந்து இங்க ஒரு ஜனநாயக நாட்டுல மறுப்பதற்கெல்லாம் இல்லை. ஆனா இந்த பசங்களை அரசியல் கட்சி அரசியல் படுத்துதல்னா அரசியல் படுத்திட்டு தான் நீங்க அரசியல் கட்சிக்குள்ள வரணும். இவங்க எல்லாருக்கும் என்ன நிலைமை இருக்குன்னா, அங்க பேசுற ஒவ்வொருத்தவங்களும் என்ன பேசுறாங்க, என் புருஷனை விட அவரு முக்கியம், நான் செத்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து அவரை பார்த்தே தீருவேன். இந்த வார்த்தையோட விளைவு எங்க வந்து நிக்குது? இந்த வார்த்தையோட விளைவு எங்க வந்து நிக்குது? இன்னொன்னு பிராண்டிங் மூலம் இவங்க எல்லாரும் சாவுறாங்க. அவரை வந்து போட்டோ எடுத்து போடணுங்கிறதுக்காக அவ்வளவு நெரிசல். அந்த போட்டோ அவங்க ஓட்டு போடுறான் போடலைங்களா அப்புறம் அவனை வந்து ஒரு போட்டோ எடுத்து அவரை போட்டணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தோட நெரிசலை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கூட்டத்தோட நெரிசல், அந்த ஒரு போட்டோ எடுத்து அது பேஸ்புக்ல போட்டு எனக்கு அவ்வளவு லைக் வேணும், அவ்வளவு கமெண்ட் வேணும், இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதுக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இவ்வளவு இதுக்காகவே முன்ற கூட்டம் அதுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. இன்னொன்னு அவர் கூட்டத்துக்கு போறது வந்து ஒரு ஏதோ அந்த நாள் வந்து ஏதோ திருவிழா மாதிரியும் அவங்க வந்து அந்த பிராண்டிங்க ஒரு கொண்டாடக்கூடிய சூழலுக்கு மட்டுமே உருவாக்கி வச்சது ஒரு அரசியல் தலைவரா அவருடைய மிகப்பெரிய பிழை, மிகப்பெரிய ஃபெயிலியர். இது அரசியலுக்கான விஷயம் தான். இதான் அரசியல். அவ்வளவு கோவம் வருது. நேற்று 39 பேர் செத்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. 39 குடும்பங்க, குறைஞ்சது 30 குடும்பம். ஒரே குடும்பத்துல 2-3 பேர் கூட செத்துருக்காங்க. இத்தனை குடும்பத்துக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? இதுக்கு முன்னாடியே உங்களோட கூட்டத்துல அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்குள்ள 50 பேருக்கு மேல செத்துட்டாங்க. இந்த கட்சியை சார்ந்தவங்க, இந்த கட்சி சார்ந்த பிரச்சனைகள்னால. இந்த ஒரு கூட்டத்துல மட்டும் தான் இந்த பிரச்சனைனா, மத்த கூட்டங்கள்ல நடக்கும்பொழுது இதே மாதிரி நடந்தது. சொல்ல போனா சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு வேற சொல்லப்படுது. ரீசன் என்னன்னா, நீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா முதல் விஷயம், அரசியல்ங்கிறது ஜனநாயகம், மக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரே ஒரு ஆள் நின்றுட்டு ஒண்ணு சர்வாதிகாரம் பண்றது இல்லை. ஒரு கட்சி இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கட்சிக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும், அடுத்த கட்ட தலைவர்கள் வேணும்ல. மக்கள்ல இருந்து ஒருத்தர் தான் தலைவர். யார் உங்க கட்சியில தலைவர்கள்? யாரு கட்சியில உங்க கட்சிகள தலைவர்கள்? ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணா கட்சிக்குள்ள ஒரு கட்சி எப்படி வழி நடத்தணும்னு 1008 செயல் விளக்க கூட்டங்கள் நடத்துவாங்க, பயிற்சி கூட்டங்கள் நடத்துவாங்க. பேசுறதுக்கு பயிற்சி கூட்டங்கள் நடத்துறீங்கல்ல நீங்க.
பேசுறதுக்கு. அரசியல் படுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய பயிற்சி கூட்டங்கள் தேவை தெரியுமா? ஒரு எம்எல்ஏவா எம்பி ஆயிட்டா அவங்களுக்கு கூட்டம், சட்டமன்ற கூட்டமோ பார்லிமெண்ட் கூட்டமோ நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் பயிற்சி நடத்துவாங்க. எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி ஒருத்தரை பார்த்து பேசணும், எந்த இடத்துல உட்காரணும், என்ன மாதிரி நடைமுறைன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எந்த விதமான ஆளுங்களை வச்சிருக்காங்க? ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப வந்து ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்குது. அதை வந்து எவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்றாங்க. எத்தனை ஒண்ணும் ஒரு கட்சியில ஒரு என்னன்னா 18 அமைப்புகள் இருக்குன்னு சொல்றோம்ல ஒவ்வொன்றையும். அந்த அமைப்புகள் தனித்தனியா கூட்டங்களை கொண்டுட்டு வந்து தனித்தனியா அந்த கூட்டங்களை உட்கார வச்சு தனித்தனியா கூட்டிட்டு போவாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையா வராம இருக்கு. உங்க இதுல யாரு முக்கியமான மாவட்ட செயலாளர்களே தெரியல, யாரு மாநில பொறுப்பு இருக்கிறாங்கன்னு தெரியல. புரியல. இப்ப முக்கியமான நீங்க ஒரு அந்த அதாவது பிரச்சனைக்கான மையத்தை தொட்டை நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாவட்டத்துடைய தலைவரோ பொதுச் செயலாளரோ மதியளவில் யாரோ ஒருத்தர் சொல்லப்படுறாங்க, அவரை கூட அவர் பக்கத்துல நிக்கல. அப்ப அடுத்தடுத்த கட்டமைப்பு, அடுத்தடுத்த வட்ட தலைவர்கள் அந்த ஒவ்வொரு மாநில ஐக்கியம் வருவாரு, அதவே கூட விரும்பாம ஒற்றை மனிதனாக, ஏன்னா அவரோட பேச்சுல போன மாவட்டத்தில் பேச்சுல என்ன தெரிஞ்சுனாக்க மதுரை கிழக்கு விஜய் தான், மதுரை மேற்கு விஜய் தான், எல்லா இடத்துலயும் விஜய்ங்கிற பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி தான் தெரியுது. அதை தாண்டி நேற்று நடந்ததோட மிக முக்கியமான சாராம்சம் என்ன சொல்றானாக்க, அதாவது 11 மணி 12 மணிக்கு வருவதாக இருந்த விஜய் கிட்டத்தட்ட 4 மணி 5 மணி 6 மணிக்கு மேல வரும்போது கூட்டம் சேர்ந்து என்னன்னா அது ஒரு பெரிய லார்ஜ் ஆயிருச்சு. பிரச்சனைக்கான மையக்காரன் அதே சொல்றாங்க. அதைத்தான் இப்போ ரிப்போர்ட் வருது, அதையும் சேர்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்த விஷயத்துல முழு பொறுப்பையும் விஜய் தான் எடுக்கணும். விஜய் முழு பொறுப்பை எடுத்துக்கணும். என்னன்னா நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தும் பொழுது அரசியல் கட்சி இப்படிதான் தொடங்கணும்னு உங்கள்ட்ட எந்த அடிப்படையுமே இல்லாம துவங்கிட்டீங்க. உங்க இதுல வந்து யார் ஆபீஸ் பேரர்ஸ்னு யாருக்கும் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு தனி ஒரு ஆளா நின்னீங்க இல்ல. அப்ப நீங்க இதுக்கும் நீங்க தனி ஒரு ஆளா பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்க ஒரு தனி ஒரு ஆளா செய்யணும். நேற்று நடந்தது அப்படியே டீகோட் பண்ணி பாருங்க. இங்க முத நாள் வந்து இங்க சொல்றாங்க எத்தனை மணிக்கு கூட்டம் நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க 8 மணிக்கு கூட்டம் நடக்க போகுதுன்னு ஏதோ கேள்விப்பட்டேன் நான். 8 மணிக்கு கூட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நேத்தே எனக்கு Facebookல காலையில இருந்தே போட்டோஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க, வீடியோஸ் போட்டு தான் இருந்தாங்க. அவர் கூட்டங்கள் நடந்தா அத்தனைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். இங்க இருந்து அவர் கிளம்புறதே அங்க எத்தனை மணிக்கு மீட்டிங் சொன்னாங்களோ அந்த டைம்ல வீட்டுல இருந்து கிளம்புறாரு. வீட்டுல இருந்து நீங்க எத்தனை மணிக்கு சொன்னீங்களோ அத்தனை மணிக்கு நீங்க எப்படி வீட்டுல இருந்து கிளம்புனீங்க? அதுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. வீட்டுல இருந்து அப்ப அவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் குறைஞ்சது நான் சொல்றேன். 1.5 மணி நேரம் ஆகுது. நீங்க போறதுக்கு 5 மணி நேரம் லேட் ஆயிருக்கு. ஆனா நீங்க வீட்டுல இருந்து அதே டைமுக்கு கிளம்புறீங்கன்னா அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போய் திரும்ப அதுக்கு டைம் எடுத்து திரும்ப போய் அந்த இடத்த ரீச் பண்ணது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம். உங்களுக்கு யாரு அந்த 2 மணி நேரம் அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் வெயில நிக்க வச்சு காலி பண்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான நேர்மையா? ஒட்டுமொத்த மீடியாவும் உங்களை பண்ணிட்டு தானே இருக்கு. இங்க கிளம்பிட்டாரு, இங்க ஏறிட்டாரு, இப்ப இறங்கிட்டாரு, அத்தனையும் சொல்றதுக்கு மீடியா இருக்குல்ல. இவ்வளவு தெளிவான ஒரு இடத்துல நீங்க பண்றது அடுத்தவனை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நேர்மையா இருந்திருக்கணும். 8 மணிக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு மீட்டிங்னா நீங்க 6 மணிக்கு கிளம்பிட்டு 8 மணிக்கு அங்க போகும்போது ஏதாவது ஒரு போக்குவரத்து பிரச்சனை இருந்தா கூட அவங்க யார் மேலேயாவது நீங்க தூக்கி வைக்கலாம் அவங்களோட குற்றங்களை. இப்ப யார் மேல குற்றத்தை வைப்பீங்க? முழுக்க உங்க மேலதானே இதுக்கு நாங்க குற்றம் சாட்ட முடியும். நேரத்துல நீங்க ஏன் வரல? நேரத்துல நீங்க கிளம்பி இருக்கணும்ல, ஏன் கிளம்பல? நேத்து இப்ப இருந்த அந்த விஷயத்தை டீகோட் பண்ணி பாருங்க. உண்மையால நேத்து நடந்த கலவரத்துக்கு அந்த இவ்வளவு பெரிய கலைவரம் நடந்ததுக்கு இவ்வளவு பெரிய பேர் இறந்து போனதுக்கான காரணம் என்ன? இவங்க எல்லாருமே ஒரு அரசியல் ரீதியான எந்த ஆட்களுமே இல்லாம ஆர்கனைஸ் பண்றதுக்கான எந்த விஷயமே இல்லாம வெறும் பிராண்டிங் மோடோட சுத்தி பிரைவேட் அந்த கார்பரேட் பிசினஸுக்கு எவன் வேலை செய்வானோ அவனையெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒருத்தர் பிராண்ட் ஆக்கி அதுல இருந்து அரசியல் ஓட்டா மாத்தலாம்ங்கிற ஒரே ஒரு சிந்தனை கீழே நீங்க என்னென்ன பண்றீங்க? ஒரு ஆன் டைம் சொல்லிட்டு அந்த டைமுக்கு நீங்க போக மாட்டீங்க. போகாம அவங்க எல்லாத்தையும் ஒரு மேடையில ஏறி சுத்தி ரோட்ல நின்று ஒரு கையாட்டிட்டு கூட போக மாட்டீங்க. ஏன்னா அவன் ஃபுல்லா அந்த மனநிலையில தானே இருக்கான். ஏதோ ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு போனா கூட அவன் கழிஞ்சிருவான்ல. இல்ல, நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல எல்லா கூட்டமும் வந்தே தீரணுங்கிறக்காக ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வந்தா மட்டும்தான் தரிசனம். இது எல்லாம் எங்க பிராண்டிங் போர்டு தானே இது. அங்க வந்து நிக்க வைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன குற்றம்லாம் சொல்றீங்க? முதல் கேள்வி வந்து அரசாங்கம் வந்து அதை பண்ணல, அரசாங்கம் வந்து கரண்ட கட் பண்ணிருச்சு, அரசாங்கம் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்து பார்த்தா காலையில இருந்து நான் நியூஸ் பாக்குறேன். அது இல்லாம எல்லாரும் போட்டிருக்கிற வீடியோக்களை எல்லாம் பாக்குறேன். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, 10 பேர் மயங்கி விழுந்திருக்கான் தெரியுமா? அதுல எத்தனை பேர் செத்த போனான்னு தெரியல. அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. அவர் பேசிட்டு இருக்காரு, வீடியோ எடுத்து அப்படியே அவங்க பசங்க தான் போட்டுருக்காங்க. இங்க பேசிட்டு இருக்காரு, கீழே 10 பேர் மயங்கி விழுந்திருக்கான். ஐயோ, நீங்க அந்த வீடியோ இப்ப அனுப்பிச்சு விடுறேன், உங்களோட சேர்த்து போடுங்க. அப்படியே மயங்கி அப்படியே கீழே விழுந்திருக்கான் அவரு. அதுக்கப்புறம் தான் இந்த டென்ஷன்ல தான் அவர் தண்ணி பாட்டில தூக்கி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த விஷயத்த கன்வே பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸுக்கு. சுத்தி இருக்க அத்தனை ஆம்புலன்ஸ் உள்ள நெருங்கி வருது. பைத்தியக்கார கூட்டங்கள் மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் அத்தனை பேரே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காப்பாத்த வந்த அத்தனை ஆம்புலன்ஸ் போட்டு அடிச்சிருக்காங்க.
எத்தனை நீங்க அதாவது இது ஏற்கனவே எடப்பாடியார் பண்ண தப்பு. ஒரு எமர்ஜென்சி ஒரு இடத்துல எவ்வளவு பெரிய கூட்டம் நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது ஆம்புலன்ஸ் நோக்கி நீ வந்து நான் அரசியலுக்கு நான் ஆட்சிக்கு வந்தா உன்னை என்ன பண்ணணும், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டுற ஒரு அதிகார இது இருக்கு இல்லையா, போதை அதிகார திமிரு, அந்த திமிரோட நீட்சி எங்க வந்து நிக்குது? அவர் ஏதோ சொன்னார், அவர் வந்து ஒண்ணு சொன்னாரா, இவர் உடனே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது, உங்க ஆள இந்த இத்தனை பேரை செத்து போனது காரணமே நீங்க வளர்த்து வச்ச அறிவற்ற இந்த ஆட்கள் தான். ஒருத்த வந்து ஒரு பையன் ஒரு அம்மாவுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சொந்த அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டி அந்த அம்மா கொண்டு காப்பாத்திட்டு திரும்ப வர்றாரு சட்டை இல்லாம, அவரை போட்டு இழுத்து போட்டு அந்த அத்தனை அடி. அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட என்னன்னா அன்னைக்கெல்லாம் நான் ஒருத்தர் சொல்றான், ஒரு பையன் என்னன்னா சாயந்தரம் 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு போய் விசிட் பண்ணிட்டு பாத்துட்டு வந்தேன் பைக்ல, எங்க போய் நிக்கலாம் எங்க வரலான்னு ஒருத்தர் சொல்றான். எங்க இருந்து ரெடி ஆறாங்க அவங்க, எங்க இருந்து சாயந்தரம் இவங்க சொன்ன டைம் படியே 3 மணிக்கு என்னமோ வரணும் போல அவரு அந்த இடத்துக்கு. ஆனா வந்திருக்காரு 7 மணிக்கு, 7 மணிக்கு வந்திருக்காரு. இருட்டிருச்சு, ஃபுல்லா இருட்டின போதான் உள்ள வராரு. 7 மணி கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா 12:45 அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. 11 மணில இருந்து 12:45 பேசுற மாதிரி தான் தாவேக்காவோட பர்மிஷன் போட்டுருக்காங்க. எவ்வளவு நேரம் நிப்பான் இவன்? என்னன்னா விலகி போயிட்டா திரும்ப வந்து அவரை பார்க்க முடியாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி இல்லாம நீங்க எவ்வளவு நேரம் சார் இருப்பீங்க? தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் இருப்பீங்க? யூரின் போக வேணாமா? ஒருத்தர் வந்து யூரின் முட்டிட்டு இருந்தா அவனால எனர்ஜியே வெளியில வராது சார். ஒருத்தர் நெருக்கினா கூட டமால் தான் உடஞ்சு போகும் சார். அந்த இடத்த அந்த கூட்டத்தை நீங்க இவ்வளவு லேட்டா வர்றீங்க, திங் ஒண்ணு. ரெண்டாவது அவ்வளவு பேர் அப்படி நெருக்கி நிக்கிறான். நிக்கும் பொழுது அந்த இடத்த, அந்த வண்டி நிக்கிற இடத்த சுத்தி ஒரு பாதுகாப்பு போடல. இந்த பக்கம் கொஞ்சம் போடணும், அந்த பக்கம் கொஞ்சம் ஏதாவது அந்த டிவைடர்ஸ் மாதிரி போட்டு அதை கொஞ்சம் பாதுகாப்பு, அதெல்லாம் வைக்கவே இல்லை. நெருங்கணும், வரணும், எல்லாமே கூட்டமா பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்காங்கன்னு காமிக்கணும். இந்த பிராண்டிங் மோடு உங்களுடைய மிகப்பெரிய வெறிதான் அப்படி மாத்தி வச்சிருக்கு. இத்தனை பேர் சத்த கரெக்டா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, ஃபுல்லா அத்தனை பேர் அவ்வளவு நெருக்கிக்கிட்டு வந்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வீக்கா எவ்வளவு பேர் இருப்பாங்க? அந்த கூட்டத்தை பாருங்க, அப்படியே அம்முங்கும். இத வந்து ஒரு அரசாங்கம் செய்யுமா? அரசாங்கம் சுத்தி போலீஸ் கொடுக்கும், எல்லாத்தையும் பாத்துக்கணும். சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி கொடுக்குற வேலை அரசாங்கம் செய்யுமா? எத்தனை மணில இருந்து எத்தனை மணிங்கிறத ஆர்கனைஸ் பண்றதுக்கு யார்? உங்க ஆளுங்க உள்ள நின்று வேலை செஞ்சிருக்கணும். எத்தனை பேர் என்ன அத்தனை பேர் அரசு பண்ணி உள்ள வைங்க. தண்ணி கொடுக்காத எல்லாத்தையும் உள்ள வைங்க. 11 மணிக்கு தாங்க என்ட்ரி ஆகணும், 11 மணிக்கு முன்னாடி உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் கேட்டு அவங்களை ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். உங்க கூட்டத்தை வரக்கூடாதுன்னு ஆர்கனைஸ் பண்ணிருக்க வேலை யாருடையது? மற்ற அரசியல் கட்சி கூட்டங்களும் பார்க்கத்தானே செய்யறோம். இதே இடத்துல எடப்பாடியார் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாலே ஒரு வாரத்துலயே பேசிருக்காரு. அங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? ஏன்னா இங்க அரசியல்ங்கிறது முதல் விஷயம் மக்கள் சார்ந்தது, சரியா? ஒரே ஒருத்தர் சார்ந்தது இல்ல. மக்களுடைய சந்தோஷம் என்ன, மக்களுடைய உரிமைகள் என்ன, மக்களுடைய பாதுகாப்பு என்ன, இத வந்து பேசுற இடத்துல பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டு நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நேத்து உள்ளக்குள்ள பார்க்க ஒரு ஜெனரேட்டர் அறை இருக்கு, ஜெனரேட்டர் அறை ஃபுல் கூட்டம் வராங்க, கூட்டம் உடைச்சிட்டு ஜெனரேட்டர் அறைக்குள்ள போறாங்க. அந்த கூட்டம் அப்படியே பிளாஸ்ட் பண்ணிட்டு ஜெனரேட்டர் அறைக்குள்ள போறாங்க. இப்ப அதுல இருந்து ஜெனரேட்டர்ல இருந்து வந்து ஒரு 50-100 பேர் செத்து இருந்தாங்கன்னா யாரு பொறுப்பு? செத்துருந்தா யாரு பொறுப்பு? இவங்க அங்க இருக்கக்கூடிய கரண்ட் கம்பி மேல ஃபுல்லா ஏறி இருக்காங்க. போன் பண்ணி ஊர் மக்கள் தான் சொல்லிருக்காங்க கரண்ட் ஆஃப் பண்ணுங்க. பாருங்க, இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க பாருங்க, ஊர் மக்கள் தான் சொல்லிருக்காங்க இவ்வளவு பேர் வராங்க, எங்களுக்கு பயமா இருக்குன்னு ஆஃப் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த அத்தனை வீடியோவும் இப்ப நீங்க உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் லிங்க் அனுப்பிச்சு பாருங்க, எனக்கு அனுப்புங்க, அவசியம் அனுப்புங்க. என்ன எல்லாத்தையும் பாருங்க, அப்படியே உடைச்சுக்கிட்டு ஜெனரேட்டர் உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. அதுக்குள்ள அவ்வளவு கூட்டம் செத்து கிடக்குறாங்க, கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவர் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் தண்ணி கேன்ல எடுத்து போடுறாரு. அவங்களுக்கான இவங்களுக்கான நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு கட்சி அது. இவ்வளவு பேருக்கு முழு பொறுப்பு நீங்க மட்டும் தான் எடுத்துக்கணும். இன்னொன்னு கேக்குறேன், இவ்வளவு பேர் நடந்திருக்குல்ல, எந்த கட்சிக்காரன் அந்த அத்தனை பேருக்கு பாதுகாப்பு சொல்லுங்க. ஆபீஸ் பேரன் ஒருத்த ஹாஸ்பிட்டல் இல்ல சார், ஆபீஸ் பேரன் ஒருத்த, அதாவது டிவிகே கட்சியை சேர்ந்த இவங்க எல்லாம் ஒருத்த கூட ஹாஸ்பிட்டல் வந்து நிக்கல. வேற ஒரு கட்சியில நடக்குமா? வேற ஒரு கட்சியில நடக்குமா? யாரு மாவட்டத்துல வந்து பேசுங்க, மைக்க தான் எல்லாரும் உங்களை நோக்கி தான் நீட்டிட்டு இருக்காங்க அத்தனை மீடியாவும். அங்க வந்து இல்லங்க இது நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். காமன் மேன்ல எத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் உள்ள வந்து நிக்கிறாங்க, சாதாரண ஆட்கள், சமூக ஆட்களுக்கு, சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு செயல்படுற எத்தனையோ பேர் அங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க உங்க கட்சியை சேர்ந்த ஒரு ஆபீஸ் பேரர் கூட இல்ல, மாவட்ட செயலாளர், வந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு, எத்தனை பொறுப்பு போட்டீங்களா? எங்க அவங்க எல்லாம் ஓடி போய் ஒழிச்சாங்களா எல்லாரும்? இதுதான் நீங்க படிச்சிருக்க அரசியல், தெரியுதா உங்களுக்கு? இன்னும் எத்தனை கூட்டம் போட்டாலும் நீங்க இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறீங்க? நீங்க முதல்ல ஒரு விஷயமான நான்சென்ஸான அரசியல் பண்ணாதீங்க. நான்சென்ஸான அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணணும்னா அதை வந்து கெப்பாசிட்டியோட, சரியான ஐடியாலஜியோட பண்ணுங்க.
கார்பரேட் பிராண்ட் கிடையாது நீங்க. அது ஒண்ணும் அந்த காலத்துக்கு மன்னராட்சிக்கு ஒண்ணும் இங்க ஆள் தேடல. நீ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிக மனநிலைங்கிறது அப்படிதான் இருக்கும். ஒரு ரசிக மனநிலைமைய இப்படி ஒண்ணும் எம்ஜிஆர் எல்லாம் அரசியல் பண்ணல சார். தேடி படிச்சிருக்கோம்ல 1000 வாட்டி. ராமச்சந்திரா அப்படின்னு கூப்பிடுறவங்களதான் அவர் கூட அரசியல் வச்சிருந்தார். அரசியல்ல கூட தன்னுடைய தலைவர்களா வச்சிருந்தார். இங்க யாராவது ஒருத்தர் விஜய்னு கூப்பிட முடியுமா? பேரே சொல்லாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க அவங்க. அவர் கட்சியில ராமச்சந்திரான் எம்ஜிஆர் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவங்க அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் நின்னா அதை எப்படி மாத்தணுங்கிற தெளிவு உங்ககிட்ட இருந்துச்சு. நீங்க அரசியல் பண்ணக்கூடாது நீங்க யாருமே சொல்லல. சரியா அரசியல் பண்ணுங்கன்னு சொல்றோம். சரியா அரசியல் பண்ணுங்கன்னு சொல்றோம். இங்க வந்துட்டு இன்னும் திரும்பவும் நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேர் உயிர் போயிடும். முதல்ல உங்களுடைய அரசியல்ங்கிறது மக்களை நல்வழிப்படுத்துதல் தானா? உங்களோட ரசிகர்கள் முதல்ல நல்வழிப்படுத்துங்க. உங்களோட ரசிகர்கள் முதல்ல முறைப்படுத்துங்க. முதல்ல இவங்க எல்லாத்துக்கும் பயிற்சி பட்டறைகள் நடத்துங்க. எப்படி நடந்துக்கணும்னு செய்யுங்க. குறைஞ்சபட்சம் உங்களோட ஆபீஸ் பேரன்ஸ் அவங்களுக்கு பொறுப்புல இருக்காங்க அந்த பொறுப்பாளர்களுக்காவது கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுங்க. இப்படிதான் பண்ணணும்ட்டு. என்ன ஆடியோ ஃபங்க்ஷன் பண்றவங்க இல்லாட்டி இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க அவங்களை எல்லாம் கூப்பிட்டு பண்ணாதீங்க. அவங்க எல்லாம் வச்சு பண்ணாதீங்க. அது அவன் வேற ஒரு வேலைக்கு இருப்பான். அவன் காசு சம்பாதிக்கிறதா அவனோட நோக்கமா இருக்கும். இது காசு சம்பாதிக்கிற நோக்கம் இல்லை. அரசியல்ல ஜெயிக்கிறதோ தோக்குறதோ விஷயம் இல்லைங்க. மக்களுக்கு முன்னாடி நிக்கிறதாங்க வேலை. நேத்து அவ்வளவு பெருசு நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ணிரு ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணிருப்பாரு? நின்று இருக்கணும்ல. நீங்க நின்று இருக்கணுமா இல்லையா? ஓடுறீங்க தெரிச்சு. ஐயோ நம்ம பையன் செத்துட்டானேன்னு இறங்கி நிக்கிறோம்ல. விஜயகாந்த் சாருக்கு ஒரே ஒரு விஷயம் நடந்தவங்கள எப்படி வேலை செய்வார் நான் பார்த்துட்டேன். கூட ஓகே பண்ணிருக்கேன். எவனுக்காவது ஒரு பிரச்சனைனா இறங்கி வந்துருவார். விறுவிறுன்னு வந்துருவாரு. அது எப்படி நீ செய்யலாம்? அந்த மாதிரி அது எப்படி நீ செய்யலாம்? அவனுக்கு முதல்ல சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும். சாப்பாடு போடுற இடத்துல நான் பாத்திருக்கேன் சார். நான் ஒரு கடையில உட்காந்து கடைன்னா ஷூட்டிங்ல ஒரு சாப்பாடு போடுவாங்க. அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை கூட இறங்கி வந்து நிப்பாரு சார் விஜயகாந்த். அதே மாதிரி நான் அவர் அந்த பக்கம் தலைவராக இருக்கும் பொழுது நான் வேற ஒரு யூனியன்ல மெம்பரா இருந்திருக்கேன். என்ன மாதிரி வேலை செய்வார் தெரியுமா? சாப்பாடு அதுதான் சார் ஒரு அரசியல் தலைவருக்கான அழகா இருந்துச்சு. அதனாலதான் விஜயகாந்த் இங்க அத்தனை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அவர் ஒன்னும் ரசிகர்களை எளிமையால கொண்டு போல. அவர் அவ்வளவு முறைப்படுத்தியிருந்தார். அவருடைய வந்த மாநாட்டுக்கு கூட எந்த பிரச்சனை நடந்துச்சு இல்ல. நீங்க பல்வேறு முன்னுதாரணம் சொல்றீங்க. அந்த முன்னுதாரணம் எதையுமே நம்ம அட்ரஸ் பண்ணாம நகர முடியாது. கடந்த கால அரசியல் வரலாறு அப்படித்தது. சினிமா துறையில இருந்து யார் வந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு. அதன்படியே நடக்கும்போது அது ஃபுல் சக்சஸ். இது பிராண்டிங்கா போகும்போதே பிரச்சனைங்கிறத மையப்படுத்திருக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு இறந்தவங்களுக்கு 20 லட்சம் அறிவிச்சுட்டா என் இதயம் நொறுங்கி விட்டுங்கிறாரு. இப்ப ஸ்பாட் வரப்போறதாக தகவல் இருக்கிறது. இதற்கிடையே அங்க என்ன நடந்துச்சுங்கிறத கரெக்டா டீகோடி பண்றதுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க. இறுதி என்ன சொல்றீங்க? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அவங்க செஞ்சிருக்க ரொம்ப சரியான விஷயம் என்னன்னா அங்க நடந்த இவ்வளவு பெரிய கலேபரம் இருக்குல்ல. கலேபரம் இங்க இன்னைக்கு நடந்த பல ஷூட்டிங் கேன்சல், பல அரசியல் கூட்டங்கள் கேன்சல். சரியா? ஒரு இயற்கை பேரிடர் நடந்த அளவுக்கான ஒரு விஷயம் நடந்தது. அந்த நிகழ்வு என்னன்னா முறைப்படுத்தப்படாத, சரியான திட்டமிடாத, வெறுமனே அதிகார வெறி மட்டுமே கொண்ட ஒரு பிராண்டிங் கார்பரேட் சிந்தனையுடைய விளைவு விழுங்கும். இந்த விளைவுகளை நீங்க திரும்ப அரசியல் தொடர்ச்சியா பண்ணணும்னா நீங்க முழுசா திருத்திக்கிட்டு தான் நீங்க அதை பண்ணணும். இந்த பசங்க எல்லாரும் இப்படியே வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய ரசிகர்களையே இழக்க வேண்டிய சூழல் வரும். பச்சையா சொல்ற நானே விஜய் ரசிகர் தானே. நானே விஜய் ரசிகர் தான் சார். நான் விஜய் ரசிகருங்கிறதுக்காக எத்தனை பேர் திட்டு வாங்கிருக்கேன்னு எனக்கு தெரியும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது. சரியா? எனக்கு என்ன கோவம் வருதுன்னா அங்க நின்னவன் எனக்கும் அண்ணன் தம்பி தானே. என்ன மாதிரி தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். குறைஞ்சபட்சம் நம்ம அதை யோசிக்கிற சிந்தனை வந்தவன தானே ஒரு அரசியல் சார்ந்த பார்வையில யாரு வேணும் யாரு வேணாங்கிற முடிவுக்கு வர்றோம். அரசியல் சார்ந்த முடிவுக்கு வந்தவன தானே நமக்கு இது வேணும் இது வேணாம், எது எதிர்கால மக்கள் எல்லாத்துக்கும் சரியானதுங்கிற எண்ணத்தை நோக்கி மாத்துறோம். உங்களோட செயல்பாடு நல்லா இருக்குன்னு அதனாலதான் ஒரு இன்டர்வியூல கூட நான் உங்களை எதிர்த்து மாற்று கருத்தை சொல்றேன். என்ன ரீசன்னா அவர் எனக்கு அவ்வளவு அபிமானமான ஒரு ஆளு. ஆனா நீங்க செஞ்சிருக்க விஷயம் அபிமானகரமானதா இல்ல, செயல்பாட்டுக்குரியதா இல்ல. நீங்க என்ன திட்டம் வேணா கொண்டுட்டு வாங்க, என்ன வேணா பேசுங்க, அதுக்கான அதை பேசக்கூடிய நேரமும் இது இல்ல. அது இன்னொரு இடத்துல பேசணும். ஆனா இந்த இடத்துல என்னுடைய சூழல் என்னன்னா இவ்வளவு பெரிய கலேபரம் உருவாகிறதுக்கு நீங்க உருவாக்கி வச்ச தவறான செயல்பாடுகள் தான் முழு காரணம். ஏன் நேரடியாவே அந்த ஆணையம் ஒரு கொடுக்கதான் போகுது. அதோடைய அறிக்கை கொடுக்கதான் போகுது. அந்த அறிக்கைக்கு முன்னாடி
இங்க என்ன நடந்துச்சுங்கிற தெளிவான சிந்தனை நமக்கு வேணும். கண்டிப்பா. இங்க நடந்தது முழுக்க முழுக்க இந்த ரசிக மனநிலைமை இருக்குல்ல, அதை காசாக்கணும்னு நினைச்ச ஒரு பெரிய செயல்பாட்டின் விளைவுதான் இவ்வளவு பெரிய மரணம். நான் தம்பிகளா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், விஜய் பாக்குறது வந்து கன்ஃபார்மா எல்லாருக்கும் பார்க்கணும்னு மனசு தோண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உசுரை கொடுத்து பார்க்கணும்னா உங்க அம்மா அப்பா என்ன பண்றது? அழுதுகிட்டு இருக்க, மாசமா இருக்கு, என் மருமக மாசமா இருக்கு, என் புள்ள வந்து பார்த்துட்டு செத்து போயிட்டான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும். என் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து நேற்று வீடியோல போட்டுட்டு இருக்கேன். நான் அர்ஜென்டா அந்த கூட்டம் முடிச்சுட்டு வேகமா ஓடி வந்து டிவி பாக்குறேன். நான் இந்த விஷயத்த சொன்ன பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க வந்தாங்க. வந்தோடனே டிவியில போட்டுட்டு இருக்கேன். ஒரு செய்தியாளர் ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவரால் பேச முடியல, அழுகுறாரு. அது வந்து பயங்கரமா இந்த பாத்துக்கிட்டு இருக்கவங்க கண்ணீர் விட்டு கதறிட்டாங்க. அந்த அம்மா என் கூட பாத்துட்டு இருந்த அந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறிட்டாங்க. அந்த பக்கம் அப்படியே அந்த இதுட்ட போய் கதை விட்டு போய் உட்கார்ந்து அப்படி நின்று அழுகுறாங்க. அந்த குழந்தைய கையில தூக்குன முடியல சார், அவங்க அழுகு, இந்த அம்மா அப்படி அழுதுட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த இடத்துல அரசியல் பண்ணிக்கிட்டு நம்ம விஜயை காப்பாத்துறதா நம்ம நோக்கம்னு சில பேர் கொடுக்குற அறிக்கைகள்லாம் அபத்தமானது. செத்து போன அந்த பையனோட வீட்டை நினைக்கவே இல்லையா நீங்களா? திரும்ப திரும்ப விஜய் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒன்ன மாதிரி ஒருத்தன் செத்தான்ல, அவன் வீட்டோட சிந்தனை 1% கூட இல்லை. அதுக்கு மாற்றா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? போலீஸ் வரல, அவன் நீங்க எதுக்கு நேரத்துக்கு வரலன்னு உன்னால ஏன் கேள்வி கேட்க முடியல? முதல் கேள்வி, நீ ஏன் நேரத்துக்கு வரல? 6 மணி நேரம் உடம்புல உள்ள தண்ணி எல்லாம் உறிஞ்சி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம யூரின் போகாம ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருந்ததுக்கு யார் காரணம்? இதுக்கு போலீஸ் காரணமா? இதுக்கு அரசாங்கம் காரணமா? இது ஆணையம் சொல்றதுலாம் எந்த இடத்துல என்ன, நான் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டோம், அந்த இடத்துல கொடுக்கல, எல்லாத்தையும் கூட்டு கொண்டு போய் ஊரோட கடைசியில வச்சு ஒரு மாநாடு மாதிரி போடுங்க. யாரு வேணாம்னு சொன்னா? யாரு வேணாம் சொல்லிட்டாங்க? ஆணையம் கட்டாயமா அதுக்கான சரியான வேலை செய்யும். ஆணையம் செய்யறதுக்கு முன்னாடி சொந்தமா அவரை திருத்திக்கணும். நான்சென்ஸ் அரசியல் பண்ணாதீங்க, நான்சென்ஸான அரசியல் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த பசங்களை சரியான முறைப்படுத்திட்டு அரசியல் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப தேவையா இருக்கு. அத்தனை பேருக்குமே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு பசங்களா புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அரசியல் பண்ணுங்க. இப்ப நான் பேசணும்னு கீழே கமெண்ட் கொட்டுற உங்களுடைய மனதில் இருக்கா, ஒட்டுமொத்த குப்பையும் கொண்டாந்து கொட்டுவீங்க. உங்களோட குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவீங்க. சார் இப்ப புரியுறது எனக்கு என்னன்னா, நீ சொல்லுற போது அரசியல் வயப்படாத விளைவுதான்ன்றது தெல்ல தெளிவா தெரியுது. ஆனா நீங்க இந்த குப்பையை கொட்டுறோம் சொல்றேன் பாத்தீங்களா, நினைச்சு பாக்குறதுக்கே ஏதோ ஒரு அஜெண்டாக்கா வேலை பார்க்கறதா அவனா ஒரு மனநிலையில ஏதாவது ஒரு முன்முடிவை பண்ணிக்கிட்டு அந்த முன்முடிவுக்காக சாகுறானுங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. யாராலும் சரி, அது அதிமுக திமுக எந்த கட்சியா இருந்தாலும் சரி, சனியன்களை முதல்ல பாருங்கடா, அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. மொத்தமா கூடுறத ஒரு இடத்துல கொண்டு போய் குவிக்கிறது கூடாதுங்கிறத நீங்க சொன்னதுல மிக முக்கியமான என்னன்னா, ஒரு சொன்ன நேரத்துக்கு ஏன் வரலங்கிறத இந்த குற்றப்புண்ணியோட மிக முக்கியமான காரணங்கிறது புரியுது. அதெல்லாம் தாண்டி எவன் என்ன சொன்னாலும் சரி, நம்ம வந்து சாட்சி மேலதான் பதிவு பண்றோம். அது அப்படியே மக்களின் பார்வைக்கு தயவு செய்து மக்களோ பசங்களோ திருந்தி தொலைகிறான்காக இவ்வளவு தூரத்துக்கு வீரியமா நீ உங்களோட பேச்சு முழுக்க உணர்வா இருந்தது. நான் குறிக்கிடவே முடியல. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி தோழர்.